உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்களா இந்த 8 பேர், இந்த 8 பேரை நினைச்சா ரொம்பவே பாவமா இருக்கு. ஏன்னா இப்ப தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா சிவகுமார் என்ற பீஸ் உள்ள வந்து எல்லாரையும் போட்டு அடி அடிக்குது. எனக்கு என்னன்னா அப்ப அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க மூலைக்கு நாங்க என்ன கனவுலையா கண்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த சிவகுமார் பீஸ் எதுக்கு வந்தது எதுக்கு போச்சு அப்படின்னு தெரியாத ஒரு ஆளு. சோ இந்த பீஸ் எல்லாம் உள்ள வந்து எங்களை போட்டு இந்த அடி அடிக்குது அப்படின்ற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பா அவங்க மைண்ட் செட்ல ஓடும். என்னடா இவனா நம்மள அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 4-5 சீட் கொடுக்குறாங்க. அந்த சீட்ல வர ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வாசிச்சிருக்காரு. மேபி இவரே எழுதி எடுத்துட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. அதுல பாத்தீங்கன்னா ஜாக்லினை ஃபர்ஸ்ட் அடிக்கிறாரு. இந்த மாதிரி கிளாப்ஸ் வர வர பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஆளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு. அதுக்கடுத்து இது விஷால் கிட்ட வராரு. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா லவ் கண்டென்ட் மட்டும் தான் உன்னோட என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அறமரம்னு பேசிக்கிட்டே இருக்கான் இவன். ஆனா இவன் பேசுறதுல அறமே இல்ல. இவனை வந்து என்னன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு மூணாவது என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலா இவன் இந்த அறம்னு சொல்லி இன்னும் என் மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கான், இன்னுமா இந்த ஊர் இவனை நம்பிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. சோ இது பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான மேட்டர் வர்ஷினி என்ன சொல்றாங்க, மிட்வீக் எவிக்ஷன் ஒன்று நடக்க போகுது. ஸோ இந்த மிட்வீக் எவிக்ஷனை நடத்த போறதே நாங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மெத்தட்ல நடத்த போறாங்கன்னு தெரியல. மேபி இப்போ இந்த ஓட்ல வந்து பாத்தீங்கன்னா லீஸ்டா இருக்காங்களே, ஸோ அவங்கள தூக்கி வெளியடிக்க போறாங்களா இல்ல அந்த ஓட் பேசிஸ் இல்லாம இவங்களா ஒரு சூஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. இன்கேஸ் அப்படி சூஸ் பண்ணா அது ரொம்பவே அன்ஃபேரா இருக்கும். ஆல்ரெடி இந்த 8 பேர் உள்ள போட்டு அதுல 2 பேர் நாங்க ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே அன்ஃபேர். ஸோ இந்த ஓட்டிங் இந்த மிட்வீக் எவிக்ஷனே நாங்க தான் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எந்த பேசிஸ்ல நடக்க போகுதுன்னு தெரியல. இன்கேஸ் ஓட் பேசிஸ்ல நடந்தா, இப்போ வெளியே இருக்க ஓட் பேசிஸ்ல நடந்தா ஓகே, அது இல்லாம வேற ஏதாவது இவனுங்களா பண்ணாங்க என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அன்ஃபேரா இருக்கும். ஏன்னா 93 நாள் உள்ள வந்து சர்வே ஆயிட்டு வந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இப்ப வெளியில இருந்து வந்திருக்காங்களே, இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பவரை கையில கொடுக்குற மாதிரி இருக்கு. எப்படின்னா நாங்க உள்ள விழுந்து 8 ஜீவன் இருக்கோம், உங்களுக்கு போர் அடிச்சா சொல்லுங்க, நீங்களாம் வீட்டுக்குள்ள வந்து அந்த 8 ஜீவனை போட்டு பொலன்னு பொழந்துக்கோங்க, நல்லா டைம் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மொத்த பேர் வந்து அடி அடிக்கிறாங்க. அதுல இந்த ஆர்னவ் இருக்காருல, ஆர்னவ் சம்பவம்லாம் பயங்கரமா இருந்தது. ஆக்சுவலா இன்னும் லைவ்ல வரல, ப்ரோமோல பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு. அது வந்து விஷாலுக்கும் அருணுக்கும் ஆர்னவுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரம் முட்டுது அப்படின்ற மாதிரி கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுல விஷாலுக்கு முட்டுதா இல்ல அருணுக்கு முட்டுதா பயங்கரமா அப்படின்றத கிளியரா தெரியல. ஏன்னா அருண் நேற்று கொடுத்த பில்டப் அந்த மாதிரி பயங்கரமான பில்டப், அவன் மட்டும் வரட்டும், வந்தா அவனை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எக்கச்சக்கான வார்த்தைகளை போட்டு பேசினாப்ல. ஆனா ப்ரோமோல அந்த அளவுக்கு எதுவும் பேசுற மாதிரி இல்லை. இன்கேஸ் லைவ்ல ஏதாவது பேசணும் அப்டேட் பண்றா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவேஸ் தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் தான் நடந்தது. அதாவது வர்ஷினி இந்த மாதிரி மிட்வீக் எவிக்ஷன் நடத்த போறாங்க. அதுக்கு சிவகுமார் பாத்தீங்கன்னா சீட் எடுத்து படிச்சிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுல சிவகுமார் சொல்றாருல 3 பாயிண்ட் சொல்றாரு, 3 பேர் வந்து அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல ஜாக்லினுக்கு வந்து இந்த கிளாப்ஸ்னு வருதுல, இந்த கிளாப்ஸ் வர வர ஆள் மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல சுனிதாவும் வந்து சொல்றாங்க கிளாப்ஸ் வர வர ஆள் மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதுல 2 பாயிண்ட் ஆஃப் இருக்குங்க. வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு நமக்கு அப்படிதான் தோணுது. இந்த மாதிரி வந்து கிளாப்ஸ் வர வர இப்போ இவங்களுக்கு கிளாப்ஸ் வருது அவங்க கூட சேராங்க, அவங்களுக்கு கிளாப்ஸ் வருது அவங்க கூட சேராங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கு. இப்போ அவங்க சைடுல இருந்து கொடுக்குற கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, இப்போ சௌந்தர்யா நானும் க்ளோஸா இருக்கும், எங்க 2 பேருக்குள்ள ஒரு இடத்துல வந்து செட் ஆகல, கோவா கேங் உடையுது. உடஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ தனியா போயிடா, நான் எப்படி தனியாவே இருக்க முடியுமா? இப்போ நான் ஒருத்தவங்க கூட பேசணும்ல, எனக்கு ஒருத்தவங்க கூட பேசும்போது அவங்க கூட க்ளோஸ் ஆகிறேன். அடுத்து ரயன் கூட பேசிட்டு இருந்தா க்ளோஸா இருந்தேன். அப்போ ரயனுக்கு எனக்கு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வருது, அதுக்கு ரயனை தள்ளி விடுறேன், ரயன் என்னை விட்டு விலகி போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி கூட பேசுறேன், மஞ்சரிக்கு எனக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ட் வருது. இப்போ மஞ்சரி வெளியே போகுது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல கிளாப்ஸ் வச்சு இவங்க கூட போய் பழகணும் அப்படின்ற மாதிரி ஆர்டிஃபிஷியலா பழக முடியாது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்களே. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி கிளாப்ஸ் வச்சு மட்டும் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது கரெக்ட் தான் தோணுது. அதாவது அவங்க கொடுக்குற கிளாரிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்க முடியாதா தான் இருக்கு. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஜாக்லின் வந்து இப்போ இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னல, ஸோ இதில் எது கூட ஒரு மேக்ஸிமம் வந்து ஒத்து போறாங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த விஷால் என்டர்டைன்மெண்ட் சொல்ற வெறும் லவ் கண்டென்ட் மட்டும் தான் உன்னோட என்டர்டைன்மெண்டாப்பா அப்படின்ற மாதிரி சிவகுமார் கேட்கறாரு. ஆனால் இந்த சிவகுமார் ஒரு விஷயம் சொல்லணுங்க. ஆக்சுவலாக இவர் வந்து காதல் ப்ரப்போஸ் பண்ணார் பார்த்தீங்களா அருண் கிட்ட. இப்போ வரைக்கும் சிவகுமார்னால எனக்கு வந்து மைண்ட் செட்ல வந்து அதுதான் வருது, அப்பா என்னமா லவ் ப்ரப்போஸ் பண்ணாருப்பா, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை, முட்டி போட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணாரு பாருங்க, வேற லெவலில் இருந்தது. எனிவேஸ் இப்போ இந்த லவ் மேட்டருக்கு வரும். இதுல வந்து விஷால் வந்து இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு லவ்ல மட்டும் தான் என்டர்டைன் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இதே விஷயத்தை இப்போ ரியா வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து கேட்டாங்க, ஏன்பா விஷால் நீ ஆல்ரெடி தர்ஷிகா விஷயத்துல செருப்படி வாங்கிட்ட, திருப்பி அன்ஷிதா விஷயத்துல ஏன்பா விளையாடுன அப்படின்னு கேட்கும்போது விஷாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுச்சு, இது அன்ஷிதா மேட்டர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுல மெயின் கல்பிரிட் யாருன்னு பாத்தீங்கன்னா அருண் தான், விஷால் கூட இல்லை. ஏன்னா அன்ஷிதா வந்து பாத்தீங்கன்னா அருணோட காதல் தான் போய் சொன்னாங்க, விஷாலுக்கு ஏதாவது என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருப்பாங்க போல. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த ரிப்ளை இருக்குல்ல, பயங்கரமான ரிப்ளை. ஃபேட்மேன் கூட அதான் சொன்னார் உள்ள வந்து, இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து மெயினா நீ தானே தூக்கி விட்டுடாது, நார்மலா முடிஞ்சிருக்கும். இப்போ அன்ஷிதா சொன்னோன்னு என்ன சொன்னேன், இன்கேஸ் நீ இது மட்டும் நடந்துட்டா நான் வந்து தீபாவளி பொங்கல் மாதிரி கொண்டாடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் மெயின் கல்பிரிட்டே அருண் தான் அப்படின்ற மாதிரி ஃபேட்மேனும் சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தோணுது. ஏன்னா அருண் அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனை வந்து வெளியே காமிச்சிட்டாரு. இன்கேஸ் விஷாலும் அன்ஷிதாவும் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எமோஷனை காமிச்சிட்டாரு. ஸோ இந்த இடத்துல கரெக்டான கேள்வி என்ன தெரியுமா, ரியா கேட்ட கேள்வி தான். அருணை பார்த்து கேட்டாங்க, ஏன்பா அருண் நீ நல்ல ஃப்ரெண்டு தானே, ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கும்போது விஷால் இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அதாவது ஏதோ ஒன்று சரியில்லைன்னு தெரியுதுல,
சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்ல, இல்லை அவனோட பர்சனலில் வந்து நான் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் அருண் சொல்றது வந்து சப்பக்கட்டு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ அந்த இடத்துல நல்லா இருக்கும்போது பாராட்டுறாருல, தர்ஷிகா கூட இருக்கும்போது சரி பாராட்டினாரு, இந்த மாதிரி உங்க 2 பேரும் பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அன்ஷிதா வந்து கேட்கும்போது இது நடந்தா ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு, சந்தோஷப்படுவேன்னு சொன்னாரு. ஸோ 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்லது சொல்றதுக்கு மட்டும் வரல, ஒரு விஷயம் கெட்டதுன்னு போது அப்போ மட்டும் பர்சனலுக்குள்ள வரும். அப்போ உங்க பர்சனலுங்க அது எனக்கு எதுக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போல. இப்போ அவங்க பாசிட்டிவா பேசும்போது பர்சனல் தெரியல, நெகட்டிவா பேசும்போது மட்டும் பர்சனல் தெரியுது. அவன் ஃப்ரெண்டு தானே, அவன் இந்த மாதிரி சீரியல் இரானே வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணலான்னு கேட்கும்போது இல்ல அது பர்சனல், நான் உள்ள போக கூடாது அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் அருண் சொல்றது சப்பக்கட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ், இதுக்கப்புறம் சிவகுமார் சொன்ன மூணாவது, அதாவது சிவகுமார் அடிச்ச மூணாவது அடி யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு. அறம்னு பேசிக்கிட்டே இருக்கான் இவன், அறம் பேசிக்கிட்டே இருக்கான், ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காப்ல. இன்னொன்று வந்து இன்னுமா இந்த ஊர் இவனை நம்புது அப்படின்னும் போது முத்துக்குமரனுக்கு தான் ஜூம் போகுது. மேபி அது வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டா இல்லை இதோட சேர்ந்த ஸ்டேட்மெண்ட்டா என்னன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான மேட்ரு ஒன்று நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக சிவகுமாரை வந்து டாபிக் இதோட முடிப்போம், அந்த பீஸ் அதுக்கு மேலே எதுவும் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான மேட்ரு வந்து ஃபேட்மேன் உள்ள வந்து ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு வந்து ரொம்பவே பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அது சௌந்தர்யா பவித்ரா இவங்க 2 பேர் பேசும்போது கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன மேட்டர்னா, முத்துக்குமரன் வந்து ஆக்சுவலா எல்லார பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தார்ல, அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டாரு, அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த மாதிரி தமிழ்னு ஒரு விஷயம் இருக்குலடா, அந்த தமிழை வந்து நீ வந்து எப்படி சொல்ல பெருமைப்படுத்துற மாதிரி இருக்கு, அதாவது இப்ப தமிழ் பேசினாலும் ஒருத்தன் டெவலப் ஆக முடியும் அப்படின்றத கிளியரா காமிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாரு. எத்தனை பேர் கனெக்ட் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கனெக்ட் ஆச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல, பேசும்போது யோசிச்சு பாருங்க எத்தனை வேர்டு வந்து வேர்டு அதாவது வார்த்தைன்றது பாத்தீங்கன்னா வரல பாத்தீங்களா. சோ அதுதான் இங்க பிரச்சனை. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பேசும்போது அது நடுவுல பாத்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கலந்துருச்சு, மிக்ஸ் ஆயிடுச்சு. சோ அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து சுத்தமா தமிழ்லயே பேசிட்டு இருக்கான், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கலக்காம அதை பேசிட்டு இருக்கான் அப்படின்னும் போது பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கு. இன்னொன்னு தமிழ் பேசினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எப்படி நிறைய தற்கூரிங்க என்ன சொல்லுவானுங்க, தமிழ் பேசினா டெவலப் ஆக முடியாது, தமிழ் பேசினா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தற்கூரி கூட்டம் வந்து ஏகப்பட்டது பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில ஒருத்தன் உள்ள போயிட்டு இவ்வளவு பேர் ஷோல போயிட்டு தமிழ் மட்டும் தான் நான் பேசுவேன், அதை நல்லா பேசுவேன் அப்படின்னு நம்ம நல்லா பேசி இத்தனை பேரை வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க, அது இன்ஸ்பைரிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேட்மேன் சொன்னார். எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தன் ஜெயிச்சு காமிச்சா தான் தெரியும் இந்த மாதிரி தமிழை வந்து நல்லா பேசினாலும் ஒருத்தவங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஒருத்தன் ஜெயிச்சு காமிக்கும் போது தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபேட்மேன் சொன்னார். அது எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கே தோணுங்க நிறைய தடவை பேசும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணாமல் பேசணும் அப்படின்ற மாதிரி, அதை மிக்ஸ் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து எப்படி சொல்றது பக்காவும் கற்றுக்கல, இங்கிலீஷ் வந்து இப்படி ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிற அளவுக்கு இல்லை நம்ம, ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசி அப்பதான் பாத்தீங்கன்னா வெளில வரவன் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் பெட்டரான பயங்கரமா நாலேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பான். அப்படின்ற ஒரு நப்பாசையில இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷை கத்துக்கணும்னு நினைச்சிட்டு தமிழ் கூட இங்கிலீஷ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து தமிழா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல தங்கிலீஷா தான் இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சூழ்நிலை இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு தமிழே இல்லாம போயிடும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஒருத்தன் இந்த மாதிரி போய் ஜெயிக்கும் போது நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபேட்மேன் சொல்ற அந்த கருத்து இருக்குல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து உண்மையிலே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃபீலிங் சொல்றேன். எனிவேஸ், இந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அறம்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அறம்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சிவகுமார் சொல்றாரு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா மூணாவது. சோ இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா சிவகுமார் அடிச்சிடறாரு, வேற எதுவும் பெருசா காமிக்கல, இவங்க 3 பேர் அடிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதுக்கு இந்த வர்ஷினி சொன்ன மேட்டர் இருக்குல்ல, அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இடிக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து நீங்க மிட் வீக் எவிக்ஷன் நடத்தாம போங்க, அது உங்க இஷ்டம், ஓகேங்களா, பிரச்சனை இல்லை. ஆனா மேட்டர் என்னன்னா இவங்க 8 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதான் இப்போ எந்த பேசிஸ்ல அப்படின்றது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்கேஸ் ஓட் பேசிஸ் இல்ல, இப்போ ஓட்டிங் ஆர்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் அன்அஃபிஷியல் ஓட் போடல, இவங்க கீழே இருக்காங்க அப்படின்னும் போது கீழே இருக்கவங்கள நீங்க தூக்குனா பெருசா பாத்தீங்கன்னா அது எஃபெக்ட் வந்து தெரியாது, ஓகேங்களா. ஆனா இன்கேஸ் வந்து இப்போ நீங்க கீழே இல்லாம மேல இருக்க இப்போ ராணுவ தூக்குனாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து பெருசா ஒரு பூமியே கிரியேட் ஆச்சு. எப்படி ராணுவ தூக்குறீங்க, அது அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொன்னதுக்கான காரணம் என்ன? ஏன்னா உண்மையிலேயே ஓட் அன்அஃபிஷியல் ஓட் போடல 3வது இடத்துல இருக்கான் ஒருத்தன், அவனை வந்து தூக்கி விட்டாங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் அந்த கேள்வி வருது. அதே மாதிரி இப்போ மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு அது இவங்க செலக்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 8 பேர்ல செலக்ட் பண்றவங்க இப்போ டாப்ல இருக்க இன்கேஸ் சௌந்தர்யான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சௌந்தர்யாவை தூக்கிட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? அது ஏற்றுக்க முடியாதுல. என்ன இருந்தாலும் சௌந்தர்யா ஓட்டு விழும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சௌந்தர்யாவை தூக்கிட்டா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது கடுப்பாக தான் இருக்கும். என்ன பண்ண போறான்னு தெரியல, எந்த கான்செப்ட்ல வந்து தூக்க போறான்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒயில் கார்டுன்னு சொல்லிட்டு ஓல்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் உள்ள விடுறாங்களே, உள்ள வரதே ஒரு பக்கம் அன்ஃபேராக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது அன்ஃபேராக தான் இருக்குது. இல்லை உள்ள வர ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கையில் கத்தி எடுத்துட்டு வந்து எல்லாரும் குத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. சில பேர் பாசிட்டிவாக இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வர்ஷினி பெருசாக யாரையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பேசல. ஃபேட்மேன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பாசிட்டிவாக தான் பேசணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இந்த மனுஷன் வெளியில் கொஞ்சம் பேசும்போது நான் கூட நினைச்சேன் சில பேர் அடிப்பாரோ அப்படின்ற மாதிரி. ஆனால் உள்ள போய் பேசுறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே உண்மையிலேயே ஒரு பக்கம் தூக்கி வச்சு தான் பேசினார். அவங்க கிட்ட இருக்க ஒவ்வொரு பாசிட்டிவும் சொன்னாங்க. ரியா வந்து பேசும்போது ரொம்ப பாசிட்டிவாக
பாசிட்டிவாக தான் பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி கொஞ்சம் பேர் பாசிட்டிவ். எனக்கு தெரிஞ்சு சுனிதா மட்டும் சில இடத்துல கோவப்பட்ட மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஆர்னவ் சொல்லவே வேணாம், வரும்போதே பார்த்தீங்கன்னா AK-47 கையில் எடுத்துட்டு வர மாதிரி ஒரு மாதிரி வேற மூஞ்சை வந்து வெறப்பா வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கொட்டு வச்சு உட்கார வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேட் ப்ரோமோல பார்த்தேன் அமைதியாக உட்காந்துருக்காப்ல. எனிவேஸ் இதுக்கடுத்து சிவகுமார் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் வராருன்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கப்புறமாவது நம்மளோட வில்லன் மோட காமிப்போம் அப்படின்ற மாதிரி வந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். பை பை.